அல்லாஹு சொல்வான், என்னை நினைவூட்டி மக்களை ஹயாத்தாக்கி விட்டீர்கள், நீங்கள் சுகமாகுங்கள் என்பான். என்னை நினைவூட்டி மக்கள் இதயத்தில் என்னை ஹயாத்தாக்கினீர்கள், நீங்கள் சுகமாகுங்கள். இன்றைக்கு அவர்கள் சோன பூங்காவில் சுகமாகிக் கொண்டிருப்பார்கள். ஒரு பெரிய பாக்கியம். அன்பர்களே, நாம் வாழ்க்கையில் எத்தனை காரியங்களில் ஈடுபட்டாலும் அத்தனை காரியங்களுக்கு பின்னால் நமது இலக்காக அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய பொருத்தம் நோக்கமாக இருக்க வேண்டும். அவன் பொருத்தத்துக்கு மேல் இன்னொன்று இல்லை. நேற்றைய தினம் நான் சொன்னேன், அவன் குறித்து அறிந்து கொள்வதில் அவன் தன்னோடு நாம் எப்படி நடக்கிறோம், அவன் நம்மோடு எப்படி நடக்கிறான் என்பதில் அவன் விரும்புவதெல்லாம் நாம் அவனோடு அவன் பொருத்தத்தையே தேட வேண்டும். அவன் பொருத்தத்திற்கு மேல் இன்னொன்று இருக்கிறதா? இல்லை. ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். வான்மறையில் சொன்னான், என் பொருத்தமே மிக பெரியது என்றான். எதை விட? சுவனத்தை விட பெரியது என்றான் அல்லாஹ். நபீசத்துல் ராபியாத்துல் பசரியா சொல்வாங்க, சொர்க்கத்தில் அல்லாஹ்வின் பொருத்தம் எனக்கு இல்லை, வேறு ஒரு பக்கம் இருந்தால் நான் சொர்க்கத்தை நேசிக்க போவதில்லை. பொருத்தம் இருக்கும் இடம் அது எதுவாக இருந்தாலும் அதை நான் நேசிப்பேன் என்றார்கள். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. வேறு ஒரு இடம் அது நரகமாக இருக்கலாமா? அதை சொல்வதில்லை. ரப்புடைய பொருத்தம் எனக்கு வேணும். அவன் பொருத்தம் எங்கே கிடைக்கும்? அந்த பொருத்தம் கிடைப்பதில் நமது அக்கறை, ஊக்கம், கவனம் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும். உங்கள் கவனத்தில் சொல்வேன், பள்ளிவாசலுக்குள்ளே தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ரசூல் சொல்லவில்லை. குர்ஆனுடனேயே வாழுங்கள் அப்படி சொல்லல. குர்ஆன் ஓதுவேன், நிறைய ஓதப் போகிறேன் என்று வந்து சொல்கிறார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்னப்பா செய்வான்னு கேட்டாங்க. நான் டெய்லி நோம்பு பிடிக்கிறேங்கிறாங்க. எனக்கு சக்தி இருக்குதுன்னாங்க. வேண்டாம், அதை நான் அனுமதிக்கவில்லை என்கிறார்கள் வல்லல் நபிகள். அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடச் சொல்கிறார்கள். அவன் பொருத்தம் எங்கிருந்தாலும் அதை அடைவதில் கவனம் இருக்க வேண்டும் என்கிறார்கள். அதுதான் எல்லாவற்றையும் விட பெரியது என்கிறார்கள். ஆனால் வெறுமினை இபாதத்துக்குள்ளே மாத்திரம் உன்னை நீ உள்ளடக்கிக் கொள்வதையும் ரசூல் விரும்பல்ல. நான் திருக்குர்ஆனை ஓதுகிறேன், பெருமானார் சொன்னாங்க, மாசத்துல ஒரு குர்ஆனை முடிச்சிருந்தாங்க. மாதத்தில் ஒரு குர்ஆனை முடியும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் சக்தி அதிகமா உண்டு, அப்படியானால் 10 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடியும்னா. இங்க ரெண்டு பக்கம் நான் சிந்திக்க சொல்கிறேன். மாதம் ஒரு குர்ஆனை முடியுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல, எனக்கு கொஞ்சம் சக்தி உண்டுங்கிறார். இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஓதுவேன் என்கிறார். 10 நாளில் ஒரு குர்ஆனை முடிச்சிருங்கன்னாங்க. இல்ல இல்ல, அதை விட கூடுதல் சக்தி இருக்குதுங்கிறார். 3 நாளில் ஒரு குர்ஆனை முடியுங்கள் என்றார்கள். அதை விட சக்தி இருக்குதுங்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டாப் பண்றாங்க. இங்க ரெண்டு பக்கம் நான் சிந்திக்க சொல்றேன். மாசம் ஒரு குர்ஆன் அல்லல்ல கூடுதல் ஓத முடியும், 10 நாள் அல்ல கூட ஓத முடியும். எந்த இடத்தில் சஹாபிகளை கொண்டு ரசூல் நிறுத்தினார்கள்? எந்த இடம்? எப்படிப்பட்ட இன்பம்! இபாதத்து என்பது இன்பத்தோடு நிறைவேறுமையானால் அதற்கு அல்லாஹ்வை தவிர வேற கூலியே கிடையாது. இபாதத்துக்கு கூலி, அது இன்பத்தோடு நிறைவேறினால் அல்லாஹ்வே கூலி. அல்லாஹ் நமக்கு விளங்க தௌபீக் செய்வானாக. அவர் இஷ்கோடு சொல்கிறார், 3 நாளை விட கூடுதல் போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டம் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிக்க அனுமதி கொடுத்தார்கள் என்று இருக்கிறது. இங்கே நம்முடைய கவனத்தில் எடுக்க வேண்டும். பள்ளிவாசலுக்குள்ளால் மாத்திரம்தான் அல்லாஹ்வின் திருப்தி இருப்பதை சொல்லவில்லை ரசூல். திருக்குர்ஆன் ஓதுவதில் மாத்திரம், வணக்கங்கள் இபாதத்துகளில் மாத்திரம் அல்லாஹ்வின் திருப்தியை ரசூல் மற்றிடவில்லை. காரணம், வாழ்க்கை என்பதும் ஷரியத் என்பதும் இபாதத்து மாத்திரம் அல்ல. இபாதத் வணக்கம் என்பது ஒரு பாகம். முஆஷராத் இருக்கிறது, முஆமலாத் இருக்கிறது. வாழ்க்கையில் மக்களோடு அழகிய முறையில் நடந்து கொள்கிற வாழ்க்கை, கொடுக்கல் வாங்கலின் வாழ்க்கை, குடும்பவியல் எல்லாம் கலந்ததுதான் மார்க்கமும் ஷரியத்தும். இத்தனைக்குள்ளாலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேட வேண்டும். எல்லாத்திலையும் தேட. அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பதை பல பேர் வணக்கத்திலே மாத்திரம் கொண்டார்கள், மற்றதுல விட்டுட்டாங்க. ஒரு மனிதரை சந்தோஷப்படுத்துவதில் கூட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடணும்னா
அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மாலை பொழுதில் ஒரு அறிவிப்பு செய்கிறார். மன் அராத அன் யக்ரஅல் குர்ஆன் கமா உன்ஸில், குர்ஆன் அல்லாஹ் இறக்கியதை போல் நீங்கள் ஓதணும் நாடினான். குர்ஆனை ஓதணும், அவன் எப்படி இறக்குனானோ அப்படி ஓதணும். அப்படி யாராவது நாடுவீர்களேயானால் வல் யக்ரா பி கிராஅத்தி இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் ஓதுறது மாதிரி ஓதுங்க. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் எப்படி இறங்குச்சு நமக்கு தெரியாது. இறக்கப்படும் வார்த்தைகள் எப்படி, சபூ கிராத் இருக்குது குர்ஆன்ல. 7 விதமான முறை ஓதுகின்ற அனுபவத்தை ரசூல் கற்றுக் கொடுக்கிறாங்க. திருக்குர்ஆன் அருளப்பட்டதை போல் நீங்கள் ஓத வேண்டுமா? இப்னு மஸ்ஊத் ஓதுவதை பாருங்கள், அதை போல் ஓதுங்கள் என்று சொல்வார்கள். இப்னு மஸ்ஊத் இல்லை. அந்த செய்தி இப்னு மஸ்ஊத் கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹ் இறக்கின விஷயம் எப்படியோ அப்படிதான் இப்னு மஸ்ஊத் ஓதுவார். இந்த உம்மத்து இன்றைக்கு குர்ஆனை ஓதணும், அழகிய முறையில் ஓத வேண்டுமா? அதற்கு இப்னு மஸ்ஊத் தான் முன்மாதிரி என்கிறார்கள் நபிகள் நாயகம். இந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்ட உமர் இப்னு கத்தாபால இருக்க முடியல. எப்படியாவது செய்தியை கொண்டு இப்னு மஸ்ஊதை சேர்க்கணும். இப்னு மஸ்ஊத் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அறிவிக்கப்படுகிற எல்லா அறிவிப்பையும் எல்லா சஹாபிகளும் ஏக காலத்தில் கேட்டார்கள் என்று சொல்வதற்கு முடியாது. பெருமானார் சபை கூடும் போதெல்லாம் செய்திகளை தருகிறார்கள். இருப்பவர்கள் சேகரிக்கிறார்கள், இல்லாதவர்களுக்கு செய்தி போய் சேருகிறது. வல்லிபல்லிகுல் ஷாஹிதுல் காயிபா, இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு செய்தியை கொண்டு போய் விடுங்கள். அதுதான் இங்கேயும் சுன்னத். இப்ப நிறைய பேர் இருக்கிறோம், இன்னும் நிறைய பேர் வரணும். வந்தவங்க வராதவங்கள்ட்ட செய்தியை கொண்டு சேர்க்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இப்னு மஸ்ஊதுக்கு இந்த செய்தியை கொண்டு போகணும். ராத்திரி நேரம், கொஞ்சம் பனி மதீனாவில் இருக்குது. வேகமா தலையில போர்வை தூக்கி போட்டு விட்டு ஓடி வருகிறார்கள் உமர் இப்னுல் கத்தாப். அப்துல்லா இப்னு மஸ்ஊதுனுடைய வீட்டு கதவு அவங்க தட்டும் போது ராத்திரி பகுதி, இஷாவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது நடுநிசை ராத்திரி. பெருமானாரின் அறிவிப்பை வாங்கி கொண்டவர்கள் அவர்களுடைய இபாதாத்துகளை முடித்து விட்டு கதவை தட்டுகிறார்கள். இந்த செய்தியை கொண்டு சேர்த்தால் அவர் மகிழ்வார். அந்த முகத்தில் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தால் அதற்கு முன்பு அல்லாஹ் அந்த சந்தோஷத்தை கொடுத்ததற்காக என்னை பொருந்திக் கொள்வான். இன்னைக்கு மற்றவங்களுக்கு எப்படியெல்லாம் துன்பம் தர முடியுங்கிறதுல சில பேர் திட்டமிட்டு யோசித்துக் கொண்டு இருக்கிறார். மற்றவங்களுக்கு எப்படியெல்லாம் சஞ்சலங்களை கொடுக்க முடியும் என்பதில் திட்டமிடுகிறவர்கள், யோசிக்கிறவர்கள், தயாராகிறவர்கள், அது குறித்தே பேசிக்கொண்டிருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு பெறுங்கள். அது ஷரியத்தும் இல்லை, மார்க்கமும் இல்லை, சுன்னத்தும் இல்லை. அதற்கு மேலால் ரொம்ப பெரிய ரப்புடைய நெருக்கத்தை விட்டு தூரமாகி விடுவீர்கள். அவன் பொருத்தம் மக்களின் மகிழ்ச்சியிலும் கிடைக்கும் என்கிறார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு செய்தியை கொண்டு சேர்த்து அவர் குறித்து அன்னலாரின் நாவில் வெளிப்பட்ட செய்தி அவர் செவி கேட்பாரானால் எத்தனை ஆனந்தம் அடைவார் என்று ஓடி வந்து கதவை தட்டிய போது ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் படுத்திருக்கிறாங்க. இந்த ராத்திரியில வந்து யார் கதவை தட்டுறாங்க? இந்த ராத்திரியிலே வந்து யார் கதவை தட்டுறாங்க? கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மர்ஹபன் மர்ஹபன் சோபனம், நீங்க சொல்லி இருந்தா நான் வந்திருப்பேனே. என்ன அங்கதான் சஹாபாக்கள் வாழ்கிறார்கள். எவ்வளவு பெரிய மனிதர்கள்! இவருடைய கிராத் அல்லாஹ்வுடைய கிராத்துங்கிறான். அல்லாஹ் எப்படி ஓதினான்? ஜிப்ரீல் எப்படி ஓதினார்கள்? இந்த அல்லாஹ் எப்படி சொன்னான்? ஜிப்ரீல் எப்படி சொன்னார்கள்? அது எப்படி இறங்கியது? என் இப்னு மஸ்ஊதின் நாவு அதை உச்சரிக்கும். அந்த இப்னு மஸ்ஊத் தாங்கள் சொன்னால் நான் வந்திருப்பேனே. மற்றவங்களை தன்னை விட பெருசா பார்த்து பார்த்து பழகிய அந்த பெருமக்கள் வரலாற்றின் வைர வரிகளுக்கு சொந்தமானவர்கள். அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீகை வழங்குவானா? இல்ல இந்த இரவு நேரத்தில் வர வேண்டுமா? அவ்வளவு முக்கியத்துவமா என்று கேட்டார்களா? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று இரவுதான் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொன்னார்கள். குர்ஆனை ஓதுகிறவர்கள்
இப்னு மஸ்ஊதின் நாவில் புறப்படும் கிராத்தை கொண்டு ஓதுங்கள், அதுதான் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய வாசகம், அவன் இறக்கிய முறையில் குர்ஆன் என்றார்கள் என்று சொல்லிவிட்டு அவங்க முகத்திலே மகிழ்ச்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னார்களாம், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம், நீங்க சொன்னது சபகக பிஹா அபூபக்கர், இந்த செய்தியை உங்களுக்கு முந்தி அபூபக்கர் சொல்லிட்டு போயிட்டாங்க. சபகக பிஹா அபூபக்கர், இந்த செய்தியை உங்களுக்கு முந்தி அபூபக்கர் சொல்லிவிட்டு போய்விட்டார். உமர் சொல்றாங்க, இவ்வளவு வேகமா இவ்வளவு அவசரமா ராத்திரி தூங்காம கவனமெல்லாம் உங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஓடி ஓடி சொல்லி இருக்கிறேன். இதற்கு முந்தி அவர் வந்திருப்பார் என்றால் கான சப்பாக்கா, அவர் சொன்னார் கான சப்பாக்கா, எந்த ஒரு நல்ல காரியத்திலும் முந்துவதா இருந்தால் அது அபூபக்கராகத்தான் இருப்பார். எனக்கெல்லாம் அந்த சக்தி இல்லை, இதுக்கு மேல நான் எப்படிதான் போராடுவது? ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வேகமாக சேர்த்து ஒருவருடைய திருப்தியில் ரப்பை அடைய நான் முயற்சிக்கிற போது இதற்கு மேலும் ஒருவர் ஓடி வந்திருப்பார் என்றால் அந்த இடத்தை அபூபக்கரை தவிர்த்து இன்னொருவர் பெற முடியாது. இப்படிப்பட்ட போட்டி முனைப்பு, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைப்பதற்கு பல்வேறு அடையாளங்கள் நிறைய எழுதுறான். அதுல முதல் விஷயம், நன்மைகளில் போட்டி முனைப்பு இருக்க வேண்டும். நன்மைங்கிறதுல ஆர்வம் இருக்கணும், விருப்பம் இருக்கணும். இன்னொரு பக்கம் அதை செய்வதில் நமக்கு ஒரு ஈடுபாடு வர வேண்டும். நம்ம செய்கிற தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், இதர காரியங்கள், தர்மமா இருக்கட்டும், நல்ல சேவையா இருக்கட்டும், மன ஈடுபாடோடு. வேறு நோக்கம் எல்லாம் அங்க இல்லை, வேறு நோக்கம் வரவும் கூடாது. மன ஈடுபாடு யாருக்கு கிடைத்து விடுமோ, ஒரு நல்லதை நோக்கி பயணமாக்குவதில், ஈடுபாடு கொள்வதில், நல்ல செயல்களை தன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதில் ஈடுபாடும் இன்பமும் கிடைத்து விடுமா? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்க பெறுகிற மனிதர்களில் அவரும் ஒரு வகை மனிதர். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாம். அவன் பொருத்தம் எங்க கிடைக்குங்கிற ஒரு பதிவை, எத்தனை அடையாளங்கள் கொண்டால் அந்த பொருத்தம் கிடைக்கும் என்ற ஒரு புனித தகவலை எழுதுகின்ற பெருமக்கள், அதில் முதல் பகுதி நலவுகளின் மீது ஆசை இருக்க வேண்டும். ஆசையை தாண்டி பேராசை இருக்கார். எப்படி இங்கே அபூபக்கர் முந்திக் கொண்டாரோ, ஆசையோடு இருக்கிற உமர், அபூபக்கர் பேராசை கொண்டிருக்கிறார்களோ. இந்த முனைப்பு மிக முக்கியம், ஈடுபாடு முக்கியம். நம்ம இப்ப யோசிக்கணும், நல்ல காரியங்களில் நமக்கு எப்படி சூழ்நிலை. சில பேர் எப்படின்னா, எல்லாரும் போய் தொலை போறாங்களே, நம்ம போகாட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்க. சில பேர் நம்ம வீட்டில் போட்டு படுத்துறாங்களேன்னு எழுதி சுபுவுக்கு வர்றாரு. அதில் ஒன்றுக்கு அப்படியே சொல்றார், அதற்கு நான் கொஞ்சம் முன்ன பின்ன சுபு தொழுவேன், வீட்டம்மா படுத்துற பாட்டில் நம்ம வெள்ளனே ஓடி வர வேண்டியிருக்குது. அப்படி சில பேர். இன்றைக்கு நமது வணக்கம் சில நேரங்களில் நிர்பந்தமாக செய்யும் சூழல், கட்டாயத்தின் பேரில் செய்யும் சூழல், சில பேர்களை திருப்திக்காக, அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யும் நிலை. அதை தாண்டி என் உள்ளம் என்னை ஆசை கடலில் மூழ்கடிக்குமையானால் அல்லாஹ்வின் பொருத்தம் அடையும் இடத்தில் அல்லாஹ் என்னை கொண்டு நிறுத்திட்டான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறான், அவனை உயர்த்துகிறான், அவனை அல்லாஹ் பொருத்தக்கூடியவனாக ஆக்கப் போகிறான் என்றால் அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா அராதல்லாஹு பிஅப்திஹி கைரா, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு நலனை கொடுத்து உயர்வை கொடுத்து அவன் இறுக்கமான இடத்திற்கு கொண்டு போக நினைப்பானையானால், அவன் விரும்பும் இடத்திற்கு கொண்டு போக நினைத்தால் இஸ்தஅமலஹு, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனை எப்படி ஈடுபடுத்துவான் அல்லாஹ்? இஸ்தஅமலஹு, அல்லாஹ் அவனை தான் விரும்பும், ரப்பு விரும்பும் நல்ல காரியங்களில் ஈடுபடுகின்ற வாழ்க்கையை கொடுப்பான். கபலல் மவுத், மவுத் அவனுக்கு சம்பவிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புவானோ அதையெல்லாம் இந்த அடியான் செய்யும் இடத்தில் அல்லாஹ்வே கொண்டு நிறுத்துவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வான். நான் நல்லதின் பக்கம் ஓடி வர்றதும், நல்லதுல போய் நிற்பதும், அதில் மனம் உள்கொள்வதும், இன்னொரு பக்கம் என்னை மீறி அதில் ஒரு ஆசை புறப்படுவதும், அதனுடைய அடையாளத்தை பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் உன் மேல நலவ நாடி இந்த காரியத்தை உனக்கு தந்திருக்கிறான் என்கிறார். நல்லா விளங்கிக்கிறோம். நம்மை தாண்டி நம்ம எழுந்திருச்சு திக்ரில் ஈடுபடுறோம் சொன்னா, ராத்திரி குர்ஆன் ஓதுறது இன்பம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்,
அல்லாஹ் உங்களை நலவை கொண்டு தேர்ந்தெடுக்கிறான். இன்னொரு பக்கம் அவன் பொருத்தத்தை உங்க மேல இறக்குவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களில் அவனே உங்களை ஈடுபடுத்துகிறான். அது சாலிஹீன்களின் மிகப்பெரிய அடையாளம். சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதைதான் அதிகமாக கொண்டாங்க. எந்த அமலும் இன்பம் இருக்கும். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, செய்தனா அபு ஹுதைஃபாவினுடைய அடிமை தான் சாலிம். ஆனா சாலிம் வரலாற்றினுடைய மகுடம், வரலாற்றின் மகுடம். ஒரு அடிமைங்கிறவங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல இபாதத்து செய்ய முடியாது. எஜமானுடைய வேலை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கூலி பெறுகிறவர்கள் என்று ஒரு 3 பேர் லிஸ்ட் தர்றாங்க. 2 கூலி உண்டு. இப்போ நான் செய்தா 1 கூலி, அவங்க ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஆளு செய்தா 2 கூலி. எந்த காரியத்தையும் 2 கூலி பெறுவதற்கு சலாசத்துன் லஹும் அஜ்ரான், 3 வகுப்பார்கள், அவர்களுக்கு 2 கூலி. அவங்க எதை செய்தாலும் 2 கூலி. அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்யட்டும். 3 வகுப்பார்கள், அவங்க எதை செய்தாலும் 2 கூலி. அதுல ரசூலுல்லாஹ் ஒரு 3 குரூப்பை சொல்றாங்க. அதுல ஒரு குரூப் யாருன்னா அப்துல் மம்லூக், கொத்தடிமை. அவர் எஜமானின் கடமையை அழகாக செய்கிறார். எஜமானின் வேலைகளில் குறைவு செய்வதில்லை. எஜமான் என்ன சொன்னாலும் கட்டுப்படுகிறார். அதற்கு மேலால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் அழகாக நிறைவேற்றுகிறார். ஏன்னா எஜமானுக்கு வேலை செய்யணுங்கிறது இப்போ நம்ம முதலாளிக்கு வேலை செய்கிற மாதிரி இல்லை, உஸ்தாதுக்கு வேலை செய்கிற மாதிரி இல்லை. எஜமான் ராத்திரி தூங்கும் போது இந்த வேலையை செய்துட்டு தான் தூங்கணும்னா அவர் ராத்திரி புறம் தூங்க முடியாது, செய்தாக வேண்டும். அந்த வேலையை செய்வதில் அவருக்கு காசெல்லாம் கிடைக்காது, அவர் அடிமை, செய்தே ஆக வேண்டும். ஆடு மாடுகளைப் போலவே வேலை வாங்கிக் கொள்வார்கள் அடிமைகளிடத்தில். அந்த அடிமை எஜமானின் கடமையை அழகாக நிறைவேற்றி அவர் அல்லாஹ்வின் கடமையிலும் குறைவில்லாமல் நிறைவேற்றுவாரையானால் அவருக்கு 2 கோடி, அவருக்கு 2 கோடி. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே அடிமை சாலிம், அபூ ஹுதைஃபாவின் அடிமை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அராத இலா ரஜுலின் மன் அராத ஐயந்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னah. உலகத்தில் ஒரு சொர்க்கவாசியை பார்க்கணுமா, இந்த மண்ணிலேயே சொர்க்கவாசி ஒருவரை பார்க்க வேண்டுமா, ஃபல்யந்துர் இலா சாலிம், இந்த சாலிமை பாருங்கள் என்றார். அடிமை நடமாடும் சொர்க்கவாசியாகிறார். அடிமை நடமாடும் சொர்க்கவாசியாகிறார். எப்போது முடிந்தது? அவர் உள்ளத்தில் இருந்த அந்த தேட்டம், நலவுகளில் அவர் கொண்ட ஈடுபாடு, முதன்மை, அதில் முந்திக் கொள்வது, எந்த காரியத்திலும் நன்மையில் அவருக்கு இஷ்க் இருந்தது. பெருமக்கள் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ராத்திரி லேட்டா வர்றாங்க. ஆயிஷாட்ட விசாரிக்கிறாங்க, ராத்திரி நேரமாச்சே ஏன் தாமதம் என்கிறாங்க. வீட்டுக்கு வர்றதில்லை. இல்லை, நான் வர்ற வழியில் திருக்குரான் ஷரீஃப் ஓதும் சப்தம் கேட்டது, நான் கொஞ்ச நேரம் நின்று கேட்டேன். நான் நின்ற நேரம் எவ்வளவுங்கிறதையே என்னால் தீர்மானிக்க முடியல. நான் குர்ஆன் கேட்பதில் என்னை மறந்து விட்டேன்கிறான். ஆயிஷா நாயகி 2 மணி நேரம் நின்றுருக்கான். 2 மணி நேரம் குர்ஆனை கேட்டதில்லை. எனக்கு அந்த நேரம் போனது தெரியல. எங்கே கேட்டீங்கிறாங்க ரசூல். இந்த இடம், என்னை கூட்டு போங்கன்னாங்க. என்ன கூட்டு போங்க, நபியை கூட்டு வர்றாங்க, நிப்பாட்டுறாங்க. அங்க அந்த குர்ஆன் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அன்னலார் நின்று கேட்கிறார்கள். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நான் நின்று கேட்ட நேரத்தை தாண்டிலும் ரசூல் நின்று கேட்டார்கள். கேட்டு முடிச்சிட்டு சொன்னாங்க, இந்த கிராத் யாருடையது தெரியுமா? தெரியல யா ரசூலல்லாஹ். ஆளை பார்த்து குரலை பார்த்து கேட்கறது இல்லை, குர்ஆன் ஓதும் சப்தம் அவர்கள் வரும் வழியில் கேட்டபோது நின்று விட்டார்கள். அங்கேதான் அல்லாஹ் அந்த பெருமக்களின் இதயத்தை இத்தனை அழகாக ஆக்கி வைத்தான். தாண்டி கடந்து போக முடியல. இப்ப ரசூல் சொன்னாங்க, இவர்தான் சாலிம் மௌலா அபீ ஹுதைஃபாவின் அடிமை, திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள் பெருமக்கள். ஆயிஷா 2 மணி நேரம், அதை தாண்டி அன்னலார் இத்தனை மணி நேரம் தொடர்ச்சியாக விடாமல் ஓதிக்கொண்டிருக்கிறார். ஓதுபவர் ஒரு அடிமை. பகலெல்லாம் எஜமானின் வேலை, இரவெல்லாம் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனின் மீது இன்பம். அவருக்கு இருந்த அந்த உணர்வு, ஈடுபாடு, ஆசை. பெருமானார் இந்த மண்ணில் நடமாடும் ஒரு சொர்க்கவாசி என் சாலிம் என்கிறார்கள். போர்க்களம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. நபித்தோழர் ஒருவர் வருகிறார்.
படுக்கையில் கிடக்கிற சஹாபிகளை பார்க்கிறார். காயப்பட்டு கிடக்கிறார்கள், குற்றுயிராய் கிடக்கிறார்கள். அவங்க பக்கத்துல ஓடி வருகிறார் தண்ணீரை கொண்டு வந்து. அந்த பட்டியலில் சாலிம் இருக்கிறார். இந்த சாலிம் இந்த மண்ணில் நடமாடும் சொர்க்கவாசி என்றார்களே ரசூல், அந்த சாலிம் கண்ணீர் வடிக்கிறார். நபி தோழர் வேக வேகமாக தண்ணீரை கொண்டு அவர் பக்கத்தில் வந்து அவங்க தண்ணிக்காக துடிக்கிறாங்க. பாலைவனத்தின் கடும் வெயில் தாக்கப்பட்டு இரத்த கசிவுகள் அதிகமாகி கிட்டத்தட்ட அவங்க உயிரோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள். நாவு வறண்டு போய் இருக்கிறது. ஒவ்வொருத்தங்க வாயிலையும் தண்ணியை கொடுக்கிறார். சாலிமை பார்த்த போது அவர் ரொம்ப ரொம்ப சோகமாகி கவலையாகி வேகமா தண்ணியை கொண்டு வந்தார். கொண்ட போது அவர் சொன்னார், செய்தனா சாலிம் யர்வினி, என்னை கொஞ்சம் அப்படி இழுத்து கொண்டு போங்கிறார். முடியல, எழுந்திருக்க முடியல, நடக்க முடியாது, மொத்த உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் வெளியில போயிட்டு என்னை இழுத்து கொண்டு போங்க. கொண்டு போய் அதோ எதிரிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். குற்றுயிராய் கிடப்பவர்களை கண்காணித்துக் கொண்டு அவங்க பக்கத்தில் என்னை கொண்டு ஓடுங்கள், என் பாடி அங்கே இருக்கட்டும், பூஜாவிலே தண்ணீரை வைத்து விடுங்கள், நீங்க ரொம்ப நாவு வறண்டு இருக்கிறீங்க, குடித்து விடுங்களேன். இல்லை இல்லை, நான் இன்று போருக்கு வரும்போது ஒரு நியத்து வைத்தேன், நோன்பு செய்துவிட்டு போருக்கு போக வேண்டும். நான் நோன்பு வைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே நான் சொன்னேன் இல்லையா, நன்மைகளில் ஆர்வமும் ஈடுபாடும் இஷ்கும், அல்லாவின் பொருத்தம் கிடைக்கக்கூடியவர்களில் அடையாளம் உடையவர்கள் அவர்கள். நன்மையிலே போட்டி முனைப்பும் ஈடுபாடும், உள்ளத்தால் அதில் இன்பமும். இப்ப நம்ம ஒன்னதான் யோசிக்கணும். நம்ம நன்மை செய்யறதெல்லாம் குறைவில்லை, தர்மம் கொடுப்பதில் குறைவில்லை, நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம். இதுல ஒன்ன மட்டும் சிந்திக்கணும், இதில் நமது உள்ள எவ்வளவு லயித்து போயிருக்கிறது சிந்திக்கணும். ஈடுபாடோடு இருக்கிறோம் சிந்திக்கணும், ஆசைப்பட்டு செய்கிறோம் சிந்திக்கணும். ஏதோ கடமைக்கு செய்வதோ இல்லது மற்றவர்களினுடைய தூண்டுதலால் செய்கிறோமோ இல்ல சூழ்நிலை செய்ய வைக்கிறதா, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி தருமா? பட்டியல்ல இவங்க பேரு இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவன் பொருத்தத்தை பெறுறது தானே என் நோக்கம். நான் ராத்திரி 4 மணிக்கு இங்கே வந்து தக்பீர் கட்டி நிற்கிறேன் என்றால் இமாம் தஹஜ்ஜத்தை தொழுகிறாங்கன்னா அதுல உள்ள கருத்துக்களை எல்லாம் நான் பார்க்கறது இல்லை. அல்லாஹ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட மாட்டானா? நாம செய்கிற ஒவ்வொரு வணக்கத்துக்கு பின்னாலும் அவன் பொருத்தம். அந்த பொருத்தம் வெறும் வருகையால் மாத்திரம் கிடைப்பதில்லை, வணக்கத்தால் மாத்திரம் கிடைப்பதில்லை. அந்த வருகையிலும் வணக்கத்திலும் உள்ளம் எப்படி லயித்து போகுமோ அதில் கிடைக்கிறது. உள்ள வணக்கத்தில் லயிக்கணும், வருகையில் லயித்து போகணும், அதில் ஆசை மிகைக்கணும். போருக்கு போறோம், அல்லாஹ்வுக்காக போராடுறோம், நோம்பாளியா போகணும் ஆசைப்பட்டு நோன்பு வச்சேன். அல்லாஹ்ட்ட ஒரு துஆவும் செய்திருக்கிறேன், ரப்பே நோம்பாளியா வர்றேன், நான் இஃப்தார் உன் தர்பார்ல செய்யணும். அல்லாஹ்ட்ட துஆ செய்தேன். நோன்பு உன் கையில நீ திறந்து வைக்கணும், உன்கிட்ட நோன்பு திறக்கணும், நியத்து வைக்க. இப்போ போருக்கு போகும்போதே கிட்டத்தட்ட நியத்து வச்சுட்டாங்க, நம்ம ஷஹீத் ஆகணும், அல்லாஹ்ட்ட போய் நோன்பு திறக்கணும். ஆனா நான் தாக்கப்பட்டு காயப்பட்டு நேரம் அதிகமா போச்சு, இன்னும் என் ரூஹ் இருக்கிறது, அதனால தண்ணியை வைக்க சொல்றேன், தண்ணி இருக்கட்டும், அங்க கொண்டு என் பாடி இழுத்து போட சொன்னேன், அவங்களும் பார்க்கட்டும், எங்கள் உயிர் போனாலும் அல்லாஹ்வின் திருப்திக்காகவே போகிறது என்று அவர்கள் உணரட்டும். தாகத்தில் வறண்டு போன நாவுக்கு கூட இவர்கள் தண்ணீர் கொடுப்பதற்கு விருப்பமில்லை. அந்த தாகத்தோடு ரப்பை சந்திக்கணும்னு விருப்பம் உள்ள மனிதர்கள் என்று விளங்கட்டும். நாங்கள் கண்ட கலமும் போரும், நாங்கள் செய்யும் வணக்கமும் யாருக்காகவும் இல்லை, அத்தனைக்கு பின்னாலும் எங்கள் ரப்பே இருக்கிறார், அவர்கள் புரியட்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தோல்வி செய்வார். நான் அவங்களை கொஞ்சம் மெதுவாக இழுத்து எதிரிகள் பக்கத்தில் கொண்டு போட்டு பூஜாவில் தண்ணீரையும் வைத்தேன். நேரத்தை பார்க்கிறேன், நேரம் இன்னும் இருக்கிறது. ஆனால் அவங்க ஒரு துவா செய்திருக்கிறாங்க, இஃப்தார் அல்லாட்டண்டு. இப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகளுடைய துவாவெல்லாம் அல்லாஹ் மறுக்க போறது இல்லை. அதனால இஃப்தார் அங்கே தான் கிடைக்கும். ஆனால் உடல் கண்டிஷன் நேரம் போக போக மாறி போயிட்டே இருக்குது. டோட்டல் ரத்தம் போச்சு, உடம்பு பூரா காயப்பட்டு இருக்கிறார்கள். அந்த கண்டிஷனை பார்த்தா மௌத்தாயிடுவாங்க, மௌத்தாயாக்கினா அல்லாட்ட போயிடுவாங்க. அதே சமயம் நேரம் இருக்குது, நேரம் இருக்குது. கொஞ்ச நேரம் நின்ன, கொஞ்சம் வெளியில போய் பார்க்கிறேன் அவங்களுடைய நிலைமைய. மக்ரிபுடைய நேரம், சூரியன் அஸ்தமிக்கிறது. அப்போ அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நின்று பார்க்கிறேன், சூரியன் மறைந்து அந்த மக்ரிபுடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்கும் போது ஓடி வந்து பார்த்தேன், அவங்க ரூஹு பிரிந்திருந்தது. தண்ணி கொடுக்கல,
குடிக்கல. இஃப்தார் அல்லாஹ் இடத்தில் நடந்தது. அவர்கள் நோன்பு திறப்பு அல்லாஹ் இடத்தில் நடந்தது. நான் ஆர்வமும் இன்பமும் ஈடுபாடும் இஷ்கும் என் உள்ளம் கிடைக்க பெறும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என் உள்ளத்தின் விருப்பம் கூட என் ரப்பு நிறைவேற்றி வைக்கிறான். நம்ம அந்த இஷ்கில் இருக்கிற போது அல்லாஹ் நம்ம விருப்பத்தை கூட பூர்த்தி செய்கிறான், நம்ம காரியங்களை நிறைவேற்றுகிறான், நம்ம துஆவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை அல்லாஹ் தந்து விடுகிறான். துஆவுக்கு அங்கீகாரம். அப்போ முதல் காரியம், அல்லாஹ்வின் பொருத்தம் அடைகிற அடையாளங்களில் ஒன்று இபாதத்திலும் நன்மைகளிலும் அமல்களிலும் நாம் செய்கிற நற்பாக்கியங்களிலும் நாம் போட்டி ஈடுபாடு, உள்ளம் லைத்து ஈடுபாடு. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இரண்டாவது விஷயம், அவன் தடுத்ததும் பாவமும் நமக்கு வெறுப்பை தர வேண்டும். பாவம் வந்தாலே விலகணும், வெறுப்பு வரணும், அதுல ஈடுபாடு வரக்கூடாது, ஆசை வரக்கூடாது, கவனம் போகக்கூடாது. இன்னைக்கெல்லாம் பாவங்கிறதுல மலிஞ்சு போச்சு. பல பேர்களை காப்பாற்றவே முடியல, கண்ணை பாதுகாக்க முடியல, கல்பை பாதுகாக்க முடியல, நாவை பேண முடியல. நாவுகள் தான் எத்தனை பாவங்களுக்கு துணை நின்று விடுகிறது. மிகப்பெரிய மனிதர்கள் கூட புறம் பேசுவதிலிருந்து அவங்களை பாதுகாக்க முடியும். பெரிய மனிதர்கள், இபாதத்துடையவர்கள், அல்லாஹ்வுடையவர்கள், அவங்க நாவு அடுத்தவங்களை குறை சொல்வதில் ரொம்ப லேசா ஈடுபட்டு விடுகிறது. பார்வைகள் ஹராமான இடத்தை நோக்கி போகும் நிலை. பல பேரின் உள்ளங்கள் தவறான எண்ணங்களை சேகரிக்கிற இடம். செவிகள் டோட்டலா பாவங்கிறதெல்லாம் இன்றைக்கு எதன் வழியே வருது நம்ம தெரியறது இல்லை. சில பேர் இதெல்லாம் ஒரு பெரிய பாவமாட்டும் நினைக்கிறது இல்லை. பாவம்னா ஏதோ கொலை செய்யறது, விபச்சாரம் செய்யறது பாவம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், வட்டி வாங்குறது பாவம் நினைக்கிறோம். பெரிய பெரிய விஷயத்தை தான் பாவம் பல பேர் நினைக்கிறாங்க. இல்லை என்பர்களே, ஒரு சின்ன பார்வையும் ஆபத்தானது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி சொல்வாங்க, வெறியும் சொறியும் பிடித்த ஒரு நாய் வருகிறது, அந்த நாய்க்கு பின்னாலே அவங்க சொன்னாங்க, அந்த நாய்க்கு பின்னால நான் போறது கூட எனக்கு பயம் இல்லை, ஆனா ஒரு அந்நிய பெண்ணுக்கு பின்னால நான் நடப்பதற்கு பயப்படுகிறேன். என்ன அவ்வளவு பயங்கரமான செய்தியை சொல்றீங்களே. உண்மைதான், நாய் ஆபத்தாச்சே, அது சொறி இருக்குது, வெறி பிடித்திருக்குது, பரவாயில்லை, அது கடிக்கும், காயப்படுத்தும். அது கடிப்பதும் காயப்படுத்துவதும் என்னுடைய உடலைத்தான். அந்த பெண், அவள் மீது படும் பார்வை, அவள் என்னை ஒரு முறை திரும்பி விட்டால், நான் அவளை திரும்பி விட்டால், காயப்படும் இடம் என் ரப்பு தங்கும் இதயம் என்றார். அவன் இதயத்தை காயப்படுத்துவார். இபாதத்தின் இன்பம் போகும். தக்பீர் கட்டினாலும் கவனம் எங்கோ நிற்கும். பாவங்கள் மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பு, அதற்கு இடமளிக்காத ஒரு வாழ்க்கை. இந்த மஜ்லிஸில் இருந்து இந்த வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டு போகணும். இஸ்திமாங்கிற பேரால் நாம் இணைகிறோம் என்றால் இங்கிருந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கு நாம் சொந்தக்காரர்களாக விடைபெற, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை என் வாழ்நாள் முழுவதிலும் நான் தேட வேண்டும். அதை தேடுவதில் எல்லா விஷயத்திலும் என் கவனமும் ஈடுபாடும் இருக்க வேண்டும். பிறரை சந்தோஷப்படுத்துவதிலும் ரப்பு பொருத்தம் இருக்கிறது என்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஓடினார்களா? அதற்கு மேல் அபூபக்கர் முந்தி இருக்கிறார்கள் என்றால் நம்ம எப்படி மக்களை சந்தோஷப்படுத்துறோம்? மனைவி, பிள்ளைகள், குடும்பம், நண்பர்கள், மற்றவர்களின் சந்தோஷத்தில் நமது கவனம் எப்படி? வணக்கம் வழிபாடுகளை தாண்டியும் ரப்புடைய பொருத்தம் கிடைப்பதற்கு பல வழிகள். அப்போ பாவத்தின் மீது வெறுப்பும், இன்னொரு பக்கம் பாவத்தை விட்டும் விலகி கொண்டு தூரமாகுவது. அப்படி வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லாஹ் அவங்க மேல நசீபாக்கிறான். அல்லாஹ் சொல்வான், என் அடியான் பாவத்தில் அவன் ஈடுபடுறது இல்லை, அதை கண்டாலே விலகி விடுறான், ஓடிடுறான். எதற்காக? எனக்காக, இஜ்லாலி, என்னை கண்ணியப்படுத்துவதற்காக அவன் பாவத்தை விட்டான். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் நசீபாக்குவான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தக்வாவை பற்றி பேசுவான். அந்த தக்வாவுக்கு விளக்கம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் எழுதுறான். இப்னு அப்பாஸ் யாருன்னா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆனுக்கு விளக்கம் தருவதில் முதன்மையானவர்கள், விளக்கம் அளிப்பவர்களுக்கு தலைமை. அவங்க தஃப்சீர் இல்லாமல் குர்ஆனை பார்க்க முடியாது.
எத்தனை நூற்றுக்கணக்கான முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனின் விரிவுரையாளர்கள் வந்தாலும் எல்லாருடைய கருத்துக்கு பின்னாலும் இப்னு அப்பாஸுடைய கருத்து ஜொலிக்கும். அவங்க நபியினுடைய சஹாபி, அங்கீகரிக்கப்பட்ட முஃபஸ்ஸிர். அவங்க சொல்லுவாங்க, தக்வாவுக்கு முதல்ல சூரத்துல் பக்ராவுடைய துவக்கம் முதலில் முத்தகீன், இந்த குர்ஆன் தக்வாவுடையவர்களுக்கு வழிகாட்டும். அல்லாஹ் நம்ம அந்த வழி பெறுகிற மக்களாக்கி வைப்பானா. குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்? முதலில் முத்தகீன். உடனே எழுதுறாங்க இப்னு அப்பாஸ், அத் தக்வா இம்திசாலு அவாமிரில்லாஹ் வஜித்தினாபு நவாஹி. தக்வானா என்ன? நம்ம எல்லார்ட்டையும் கேட்டா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அச்சம், இறை அச்சம். இறை அச்சம்னா இறை அச்சம்னா என்ன? அல்லாஹ் பயப்படுறேன்னு அர்த்தம். அல்லாஹ் பயப்படுறேன்னா என்ன? நான் அல்லாஹ் பயப்படுறேன்னு சொல்றதா? ஹுதல்லில் முத்தகீன், இந்த குர்ஆன் தக்வாவுடையவர்களுக்கு வழிகாட்டும். அப்ப அல்லாஹ்வை பயப்படாதவங்களுக்கு வழிகாட்டாதா? அப்ப அல்லாஹ்வை பயப்படுறதுக்கு பொருள் தக்வானா என்ன? அல்லாஹ் என்னென்ன காரியங்களை ஏவினானோ, செய்யணும்னு சொன்னானோ, நடைமுறைப்படுத்துன்னு சொன்னானோ அத்தனை காரியத்தையும் நீ நடைமுறைப்படுத்துகிற இடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்ட காரியங்களை விட்டு உன்னை தடுத்தானோ, அது பாவம் என்றானோ, அது வெறுப்பு என்றானோ, அதை விட்டும் விலகிவிடு என்றானோ, அதையெல்லாம் விட்டும் நீ வெறுப்போடு விலக வேண்டும். அப்படி விலகுவாயா, நீ தான் தக்வாவுடையவன். இப்ப நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் தக்வாவுடையவங்களா ஆகிடலாம். எல்லாரும் தக்வாவுடையவங்களா ஆகலாம். தக்வாங்கிறது வலிமாறுகளுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, நபிமார்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், தக்வாவுடையவர்களுக்கு குர்ஆன் நேர் வழிகாட்டும். தக்வாவுடையவர்களாக நம்ம ஆகுவதற்கு இப்னு அப்பாஸ் சொன்ன பொருள்தான் நன்மைகளை செய்வதில் ஈடுபாடு இருக்க வேண்டும், பாவத்தை விடுவதிலும் வெறுப்பதிலும் உன் கவனம் இருக்க வேண்டும். நீ தான் முத்தகீன்கிறார், உனக்கு தான் குர்ஆன் வழிகாட்டும் என்கிறார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வருகிறார். அவுஃப் இப்னு அஷ்ஜாஇ, அவுஃப் இப்னு மாலிக்குல் அஷ்ஜாஇ வருகிறார். வந்து சொன்னார், சோதனையோடு வந்து நிற்கிறேன், சிரமத்தோடு நிற்கிறேன், குடும்பத்தில் வறுமை தாண்டவமாடுகிறது. நல்ல கவனிக்கணும். சோதனை, வறுமை, மன உளைச்சலில் இங்கே வந்து நிற்கிறேன். குடும்பத்தில் வறுமை தாண்டவமாடுகிறது. பெண்களை சமாதானப்படுத்த முடியல. சொல்லுப்பான்னாங்க நபி அவங்க. இன்னல் முஷ்ரிகீன் அஸ்ஸர்ர இப்னி, எதிரிகள் என்னுடைய மகனை கைதியா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஒளித்தும் மறைத்தும் வைத்திருக்கிறார்கள். எங்கள் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்திற்கு அவனை காரணமாக்கி அல்லாஹ் வழிகளை வகுத்தான். குடும்பத்தில் ஒரு மகன் இருக்கிறான்னா அவருடைய உழைப்பால் குடும்பத்திற்கு பெரிய வலிமை கிடைத்தது. அஸ்ஸர்ரு இப்னி, உள்ளே பிடிச்சு கைதியா வச்சுக்கிட்டாங்க. எங்க வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல, உயிரோடு இருக்கிறாரா மௌத்தா போயிட்டாரான்னு தெரியல. அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, தங்களை நாடி வந்திருக்கிறோம், எங்களுக்கு இதில் விடுதலை கிடைக்க வேண்டும், நிம்மதி கிடைக்க வேண்டும், பிரச்சனை தீர்வாக வேண்டும். இன்னொரு பக்கம் ஏற்பட்ட இந்த வறுமையும் நெருக்கடியும் போகணும். பெருமானார் 3 வழி சொன்னாங்க. இத்தகில்லா ஃபஸ்பிர் அக்ஸிர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். 3 வழி. அல்லாஹ்வை பயந்து கொள். நான் என்ன செய்யணும்? மகனுக்கு ரிலீஃப் ஆகணும், விடுவிக்கப்படணும். அவன் உயிரோடு இருக்கிறானா மௌத்தானானா அவங்களுக்கு கிடைக்கணும், வறுமை நீங்கணும், வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் போகணும். இன்னைக்கு எல்லாருடைய பிரச்சனை, நாட்டினுடைய எதிரிகளிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பது எல்லாருடைய நோக்கம். இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். மன உளைச்சல், அதிலிருந்து நான் ரிலீஃப் ஆகணும். பெருமானார் சொன்ன 3 வழி. முதல் விஷயம், அல்லாஹுவை பயந்து கொள். இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக. அல்லாஹ் பயந்துகனா என்ன? இப்ப நம்ம சொன்னதுதான். நான் அல்லாஹ் பயந்துக்கிட்டேன்னு அவர் சொல்லல, அல்லாஹ் பயந்துக. அவுன் மாலிக்குல் அஷ்ஜாஇ சொன்னாங்க. அப்படின்னா அல்லாஹ்வின் ஏவலை சரியாக நிறைவேற்று, அவன் தடுத்ததை முழுக்க ஒதுங்கிக் கொள் அர்த்தம். அதான் இத்தகில்லா. நீ நம்ம போனா சும்மா இருக்க கூடாது. அல்லாஹ் என்னென்ன சொன்னானோ அதில் கரெக்டா செய். அல்லாஹ் எதை தடுத்தானோ எட்டி கூட பார்த்துறாது. முதல் விஷயம். 2வது வஸ்பிர். இப்ப ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் அத்தனையிலும் 4 பேர்கிட்ட போய் சொல்லிக் கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டாம், அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாகிவிடு. பிரச்சனை தீரணுமா சொன்னால் தீராது, ஊரெல்லாம் போய் சொல்றதால தீராது, பிரச்சனை என்று போராடுவதால் தீராது. அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளுகிற பொறுமை உனக்கு இருக்க. பொறுமையாக
உன் மனைவிட்ட பொறுமையா இருக்க சொல்லு. ஒரே உளம்புறதும் அலம்புறதும் கண்ணீர் வடிக்கிறதும் சத்தம் போடுறதும் அல்லாஹ் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்றதும் அதை விட்டு விளைவிக்குங்க. மூணாவது சொன்னாங்க அக்ஸிர் மின் கௌலி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அதிகமா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்கள். பெருமானாரே கற்றுக் கொடுத்த திக்ர். அதிகமாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இதை ஓதி வாருங்கள். நன்மையை செய்யுங்கள், தீமை விட்டு விலகுங்கள், வந்த சோதனையில் பொறுமை காத்து விடுங்கள், விடுதலை கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அபூ பின் மாலிக் அல்-அஷ்அரி சொன்னா, நான் நேராக வந்தேன், என் மனைவிட்ட வந்தேன். என் மனைவி கேட்டாங்க, நபியை போனீங்களா? போனேன். பார்த்தீங்களா? விடுதலை சொன்னாங்களா? வழி சொல்லிட்டாங்கம்மா. 3 காரியத்தை தந்துட்டாங்க. அந்த அம்மா ஆவலோடு கேட்குறாங்க, என்ன தந்தாங்க? வாழ்க்கையில நன்மைகளை எடுத்து நடக்கணும், பாவத்தை விட்டு விலகணும், இந்த பிரச்சனையில பொறுமையா இருக்கணும், நிறைய லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லணும். அந்த அம்மா சொன்னாங்களா, நாம் வெற்றி பெற்று விட்டோம், நாம் வெற்றி பெற்று விட்டோம். வழி தெரியாம இருந்துச்சு, வழி கிடைத்தது. கிடைத்த வழி அல்லாஹ்வுடைய நபி கொடுத்த வழி. சொல்லுங்க, அதிகமா லா ஹவ்லான்னாங்க. லா ஹவ்லா லா குவத்த இல்லா பில்லாஹ். ராத்திரி எல்லாம் நின்று தொழுதாங்க, நோன்பு வச்சாங்க, சதகா செய்தாங்க. அல்லாஹ் ஏவினான், நாங்கள் செய்கிறோம். பாவத்தின் மீது வெறுப்பு கொள்கிறோம் என்கிறார்கள். 3 நாள் கழியவில்லை, மகன் வீட்டில் வந்து நிற்கிறார். மகன் வீட்டில் வந்து நிற்கிறார். திருக்குரானினுடைய நிழலில் கிடைத்த வரலாறு. மகன் வீட்டில் வந்து நிற்கிறார். தந்தை கேட்டார், மகனே, ஆம், கட்டப்பட்டு இருந்தேன், எங்கே என்றே தெரியாது. கையையும் காலையும் சங்கிலியால் கட்டியிருந்தார்கள். கட்டப்பட்டு கிடக்கும் இடம் எந்த ஊரு, எந்த இடமெல்லாம் என்று தெரியாது. ஒரு இருட்டான இடம். திடீரென்று ஒரு பெரிய ஒளி வந்தது, ஒரு சத்தம் கேட்டது, எனக்கு ஒரு பலம் இறங்கியது, என் மீது ஒரு ஒளி பாய்வதை போல் இருந்தது. அப்படி லேசாக கையை அசைத்தேன், என் காலிலும் கையிலும் இருந்த சங்கிலிகள் தானாக உடைந்தன. சக்தி மிக்க வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்க கிடைக்கும்? நீ நன்மைகளில் ஈடுபாடோடு உன்னுடைய காரியங்கள் இருக்கணும், பாவத்தில் வெறுப்பு கிடைக்கணும். அதை இங்க ரசூல் சொல்றாங்க. பிரச்சனை தீர்றதுக்கு அதான் வழிங்கிறாங்க. நாங்க லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுனோம், மகன் விடுதலை ஆயிட்டாரு. வந்து சொன்னார், இப்போ வறுமை நீங்கணும், புள்ள கிடைச்சிட்டாரு, நெருக்கடி போயிட்டு, சஞ்சலம் போயிட்டு, வறுமை இருக்குதே. அவர் சொன்னார், ஒண்ணும் இல்ல, வெளியில பாருங்க, ஆட்டு மந்தையை பூரா கொண்டிருக்க, ஆட்டு மந்தைகள், அவனத்தை கொண்டு வந்துட்டேன். பார்க்கிறாங்க, பார்க்கும் இடமெல்லாம் ஆட்டு மந்தைகள், நிறைய ஒட்டகங்கள் அவர் கொண்டு வந்திருக்கிறார். இது அத்தனையும் அல்லாஹ் கொடுத்த கனிமத் என்றார். ஓடி வர்றாங்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். யா ரசூலல்லாஹ் என்றார்கள். வல்லல் நபிகள் சொன்னார்கள், நீங்கள் செய்தீர்கள், அல்லாஹ் கொடுத்தான் என்றார். ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. அவனை அடைய வேண்டும், அவன் பொருத்தத்தை கொண்டே அடைய வேண்டும். அவன் பொருத்தத்தை விட இன்னொரு காரியம் வாழ்க்கையில் இல்லை. நான் செய்யும் எல்லா செயல்களின் வழியே அவன் பொருத்தத்தை தேட வேண்டும். எதன் வழியே எல்லாம் அவன் பொருத்தம் கிடைக்கும் என்ற நன்மக்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்களோ, விளக்கி தருவார்களோ, அதை வாழ்க்கையாக்க வேண்டும். இப்போது ரப்பு எதை வெளிப்படுத்தினாரோ அதை எடுப்பதற்கும் நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதிகமாக நமது நாவுகள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் உச்சரிக்குமையானால் வறுமை நீங்கும், பிரச்சனை நீங்கும், எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஹயாத்தில் பரக்கத் செய்வானாக, நிம்மதியை நசீபாக்குவானாக, கவலைகளை போக்குவானாக, சஞ்சலங்களை தீர்ப்பானாக. நாடு உள்ள வரையிலும், மக்கள் உள்ள வரையிலும் நாட்டை பாதுகாப்பானாக, நாட்டு மக்களை பாதுகாப்பானாக. நமக்கிடையே எப்போதும் அமைதியான வாழ்க்கையை தருவானாக, பிரச்சனைகள் இல்லாத வாழ்வை தருவானாக, சஞ்சலங்கள் இல்லாத வாழ்வை தருவானாக. மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், ஹான்காக்களை பாதுகாப்பானாக, உலமாக்கள், தீனுடையவர்களை பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பான், முடங்கி விடாமல் பாதுகாப்பான், யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடு மூச்செல்லாம் அவன் திக்கராக்கி வைப்பானாக, எழு பேச்செல்லாம் அவன் குதிரத்தை வெளிப்படுத்தும் பேச்சியாக்கி வைப்பானாக. ஹயாத் வரையிலும் நடமாட தௌஃபீக் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்குவானாக. அவர்களுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. அழகான மார்க்க பற்றை வழங்குவானாக. நபியின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும்,
நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்கள், எங்களுடைய ஷேഖனாவுடைய குடும்பத்து பிள்ளைகள், இன்னும் ஹலீஃபாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். இதை அதிகாலை நேரத்திலும் இவ்வளவு நிறைய, ஒருத்தர் கூட எங்கேயுமே ஓய்வு எடுக்கல, உள்ளேயும் ஃபுல்லாக இருக்கிறீங்க, வெளியில் இருக்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியம். இதுதான் நம்முடைய ஈடுபாடும் ஆர்வமும். அடுத்தடுத்த மஜ்லிஸ்களிலும் நீங்கள் முழுமையாக உங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு இங்கே நாம் சுத்தமாக்கப்படுகிறோம், உடம்போட்டவர்களாக திரும்பப்படுகிறோம். இங்கிருந்து நாம பெரிய வாழ்க்கையை இந்த சமூகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக விடைபெற போகிறோம். இந்த மஜ்லிஸ்கள் அத்தனையையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பாக்கியமாக்க முயற்சிப்போம். அல்லாஹ்வும் பாக்கியமாக்கி தருவானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.